ரொம்ப நல்லா இருக்கும்பா. இன்னைக்கு வந்து நல்லாம்பட்டி சிக்கன் பண்ணலாம்னு, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கன்னு, நல்லாம்பட்டி சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணே. 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு போடுறேன். அடுத்தது சோம்பு கண்ணு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். பாருங்கன்னு, ஒரு 6 வரமிளகாய் வந்து விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. அடுத்தது வெள்ளைப்பூண்டு நீட்டமாக அரைஞ்சது ஒரு 15 பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கிட்டுக்கணும். இது நான் கொங்கு ஸ்டைலில் வேணுங்க. கொங்கு ஸ்டைலில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்லாம்பட்டி சிக்கனு. இது சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம், சப்பாத்தி எடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கணும். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்கன்னு பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் உள்ள போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வணங்கட்டும். பாருங்கன்னு, ஒரு துண்டு இஞ்சி அது பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் உள்ள போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இது கூட தக்காளி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது நல்லா வணங்கட்டும். நம்ம இந்த டைம் என்ன பண்ணோம், கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கொத்தமல்லி தூள், இது வந்து சீரகத்தூள். இது ஒரு கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை உள்ள போட்டுக்கலாம். அது கூட வரமிளகாத்தூள்னு மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம். வரமிளகாத்தூள் பார்த்து போடுங்க. 3/4 கிலோ கறிக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கன்னு, நல்லா வணங்கிடுச்சு. மசாலா வாசம் அடங்கிடுச்சு. பாருங்கன்னு, எடுத்து வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா தொலை விடுங்க. இப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்கண்ணே. இருங்கண்ணே, நல்லா வணங்கிடுச்சு. இதை தண்ணி விடுங்கண்ணே. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி. நல்லா மூடிக்கலாம். கறி கொஞ்சம் வேகட்டும். வாங்கண்ணே பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு வந்து இது வரமிளகாய் தாங்க ஹைலைட்டு. இது கூட நம்ம பெப்பர் தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏற்கனவே காரம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக போடுறேன். கருவேப்பிலை இருக்குல்லைங்க, இது பச்சையாக போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி தழை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்களா, அதையும் போட்டுக்கலாம். சிக்கன் பாருங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா தொலைவிட்டு இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சா பாருங்கன்னு, நல்லாம்பட்டி சிக்கனு
சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ஒரு முக்கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது நீ வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.